விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே அதிகப்படியான வெப்பத்தின் தாக்குதலால் பூச்சி பாதிப்பு ஏற்பட்டு பல ஏக்கர் கரும்பு பயிர்கள் கருகுவதால் விவசாயிகள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரை அடுத்த சீமெய்யூர் கிராமத்தில் பல நூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் கரும்பு பயிரிட்டுள்ளனர். விவசாயிகள் எதிர்பார்த்தபடி தொடக்கத்தில் அவ்வப்போது மழை பெய்ததால் கரும்புக்கு போதுமான அளவிற்கு தண்ணீர் இருந்து வந்தது. ஆனால் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் கரும்பு கருகத் தொடங்கியதுடன் பூச்சி பாதிப்பும் ஏற்பட்டது. தண்ணீரின்றி கருகும் பயிர்களை கண்ட விவசாயிகள் தற்போது பூச்சி பாதிப்பால் கருகி போவதைக் கண்டு செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இதை நம்பி நாங்கள் ஏக்கருக்கு 50,000 அளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறோம். கூட்டுறவு சொசைட்டியில் வேறு கடன் வாங்கியிருக்கோம். இதுக்காக ஆளை பரிந்துரை பண்ணி எங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அந்த கடனே அடையுமான்ற அளவுக்கு கேள்விக்குறியில் இருக்குது. 100 ஏக்கர் பரப்பளவில் கருகியுள்ள கரும்பு பயிர்களை காப்பாற்றுவதற்காக வேளாண் அதிகாரிகளிடம் கேட்டு கருகியுள்ள பயிர்களுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்து வருகின்றனர். முதற்கட்டமாக ஒரு 30 ஏக்கருக்கு இப்போ ட்ரோன் மூலிமா மருந்து அடிச்சிட்ருக்கோம். இது ஒரு ஏக்கருக்கே இது 10,000 ரூபாய் செலவாகுது. இது விவசாயி கடுமையான ஒரு மன உளைச்சலாக ஆகியிருக்காங்க. இது வரைக்குமே இல்லாத ஒரு வைரஸ் இங்கே பாதிச்சிருக்கு. இது அதிகப்படியாக விவசாயிங்க கரும்பு விவசாயி இதில் ரொம்பவும் பாதித்து இது செஞ்சுருக்காங்க. இது அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு தீர்வு எட்டணும். வெப்பத்தின் தாக்குதல், பூச்சி பாதிப்பால் கருகிய கரும்பு பயிரை காப்பாற்றவும் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்யவும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் அம்பேத்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.